ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஹோம் குக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கும்பகோணம் ஸ்டைல் தக்காளி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடயுமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட மிஸ்ஸஸ் ஹோம் குக் சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். தக்காளி சாம்பார் செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் தேங்காய் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை அதையும் சேர்த்துக்கலாம். 4 லவங்கம் அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே வந்து 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு 2 சின்ன தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கடுகும் கடலைப்பருப்பும் நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கடுகு இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விடுவாங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. மசாலாலாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது பாருங்க, இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இதில் நம்ம வந்து தேங்காய், பொட்டுக்கல்லாம் போட்டதுனால சாம்பார் நல்லா திக்காகவே கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு வந்து பின்னாடி செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து இது ஒரு 15 நிமிஷம் நல்லா சாம்பார் வந்து அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா பாயில் ஆகி நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
அவ்வளோதான், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து அப்படியே தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட கும்பகோணம் ஸ்டைல் தக்காளி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.